ஹலோ மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறது தமிழ்நாடு தாஜ்மஹாலை குறித்து தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வேளாங்கண்ணிக்கு போகும்போது நாங்கள் வேளாங்கண்ணி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் சொன்னாங்க, இது போல் தாஜ்மஹால் இங்கே பக்கத்தில் இருக்குது, நீங்கள் போகிறீங்களா? போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் சரி, எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது. சரி, டெல்லி வரைக்கும் போக முடியலையே, சரி நம்ம ஊரில் இருக்கிற, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தாஜ்மஹாலை பார்க்கலன்னா ரொம்ப மோசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம எப்படி இருந்தாலும் இந்த வேளாங்கண்ணியில் உள்ள விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு நேராக சரி அந்த அண்ணன் சொன்ன அண்ணன்ட்டே போய் கேட்டோம், எங்கண்ண அந்த தாஜ்மஹால் இருக்குன்னு கேட்ட பிறகு திருவாரூர் இடத்துல அந்த இடத்துல தான் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு மேப்பு தான் தெரியும்ல, மேப்பு போட்டு பார்த்த பிறகு நேராக கார் விட்டோம். நேராக போயிட்டு அந்த தாஜ்மஹால் கிட்ட இறங்கின பிறகு தாங்க தெரிஞ்சது எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. நம்ம பார்க்கும்போதெல்லாம் அசந்துருவோங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க. அப்புறமேலைக்கு அந்த போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க, அம்மா கல்லறை மேலேயே தாஜ்மஹால் கட்டிட்டான் அப்படின்னு எழுதி வச்சுருந்தாங்க. சரி, அதெல்லாம் படித்து பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒரு சொந்த அம்மாவுக்கு வேண்டிட்டு இவ்வளோக்கு கட்டியிருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மகனுக்கு எவ்வளோ இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்த பிறகு தான் தெரியுது 5 கோடிக்கு இந்த தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கே இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்த பிறகு தான் தெரியுது எவ்வளோ மனசு நிம்மதியாக இருந்தது. அப்புறம் மக்களே, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குது. வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க இந்த இடத்த மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும், அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த இடம். அப்புறம் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.